guys, welcome back to ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பென்னியை குளிக்க வைக்க போகிறோம். பென்னியை குளிக்க வச்சா அவன் என்னென்ன சேட்டை பண்ணுறா, ஒழுங்காக குளிக்கிறாளா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென்னியை நாங்கள் குளிக்க வைக்க பென்னி இங்கே வாடி. நீ பாருங்க, அவுத்து விட்டாவே ஒரு இடத்துல இருக்க மாட்டா, இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு. ஸ்டூலா இருக்கே, பாத்ரூம் எடுத்துக்க வேண்டியதானே. பென்னி இங்கே பாரு, இங்கே பாரு, எல்லாரும் ஹாய் சொல்லு. ஏய் ஏன் இங்கே பாரு. பென்னி ஏய் இங்கே வாடி. பென்னி வா வா வா, கூப்பிடுறாங்க. ஏய் இங்கே வா இங்கே வா இங்கே வா. ஏய் குளிக்க கூப்பிடுறாங்கன்னு வர மாட்டா பாரு. ஏய் போ. சர்க்கஸா பாருங்க எவ்வளோ சேட்டை. குளிக்க வச்சா ஓடுவா, ஆனால் மழை பெஞ்சா மட்டும் தண்ணியில் நனையத்துக்க போவா. இங்கே பாரு பென்னி, இங்கே பாருங்க, கீழே கொட்டிட்டா. பென்னி பென்னி பாப்பா இங்கே பாரு. பென்னி இன்னைக்கு குளிச்ச அழகா ஆக போறாங்க. தேவி பட்டு பாருங்க. அந்த பக்கமும் போய் ஏய் அவ சங்கிலி வச்சு கட்டினா தாண்டி குளிக்க வைக்க முடியும். அவ சுத்தமா தெரியவே இல்லை. ஐயோ குடி. அதுதான் சொன்ன புடிக்காமா வந்து மழை தண்ணியில மட்டும் நனையிறா. ஆனா இங்க பத்தியா குளிக்க வச்சா மட்டும் குளிக்க வச்சா மட்டும் ஓடுறத பார். இங்க பார் பென்னி பார். இப்போ பாருங்க, தண்ணி ஊத்துனவொடனே அப்படியே முடியெல்லாம் ஒட்டி ஒல்லியா தெரிவா. ஆனா குளிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா அழகா இருப்பா பார்க்க. ஏய் சாப்பிட்றா, சாப்பிடு. ஓடுறான் பாரு. சரி வா சாப்பிடு போ. கொஞ்ச நாச்சு சாப்பிடணும், சாப்பிடாம படுக்கூடாது. எது பென்னி பென்னிமா ஓடுவாவ. சரி சரி ஓகே. இருங்க என்ன பண்ணிட்டு சைலண்டாக போய் சாப்பிட்டு. என்னம்மா பண்ணுறீங்க? சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீ சைலண்டாக உட்காந்துருக்கிய, நல்லா பார்த்தேன். பார்த்தா பிரியாணி சாப்பிட்டுன்னு இருக்க. ஓகே. நம்ம கரும்பு செடி பாருங்க, அன்னைக்கு காமிச்ச வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கரும்பு செடி பார்க்காதவங்க போய் வீடியோ பாருங்கள். உள்ள பாருங்கள், இன்னும் நல்லா வளர்ந்துருச்சு சூப்பராக.
இந்த வாட்டி பொங்கலுக்குள்ளே வளர்ந்துரும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. பார்ப்போம் பொங்கலுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோமான்னு. கீழே உட்காந்துட்ருக்கா. அம்மே இங்கே பார் பென்னி பாப்பா, இங்கே பார் பாப்பா, இங்கே பார் பென்னிமா, ஏய் இங்கே பாரு. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ அமைதியாக நல்ல பொண்ணு மாதிரி உட்காந்துட்ருக்கா. குளிச்சு முடிச்சுட்டு அவனை பாருங்கள், அவளோட ஆட்டத்தை பயங்கரமாக ஆடுவாங்க. பிடிக்கவே முடியாது யாராலையும். கை வச்சு தடுக்கிறாங்க பாருங்க. வேண்டாமா, இது வேறு நான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறா. எங்கே ஓடுற? காக்கா பேர் ஏதோ சாப்பிட கேட்குது. தடுக்கிறாங்க பாரு அந்த அம்மா, தெரியுதுங்களா? தண்ணி ஊற்றினா கை வச்சு தடுக்கிறாங்க. வேண்டாம். என்ன பண்ணுறீங்க? கம்முன்னு இருமாவா? மூஞ்சி சைலண்ட்டாக பாருங்கள். எங்கள் அம்மா தூங்குறாங்க. ஜூம் பண்ணி காமிக்க. கண்ணை திறக்கிறாங்க. ரொம்ப அட்டகாசம். கை 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 நீட்டி நீட்டி பாருங்க. பிச்சு பிச்சு ஒன்று. இந்த கொம்பு கொம்பு வச்சிருக்கிறதுனால தான் இப்போ கம்முன்னு நிற்கிறா. ஒன்றுமே பிடிக்க முடியல. ஏய் இங்கே பாரு, கை நீட்டாத பென்னி. போதும், நீ மூஞ்சிலே ஊற்றாத. அதனால தான் அவள் வேணாம் வேணான்றா. மேடை வந்து மழையில் நனைவாங்க, ஆனால் பிச்சு எடுக்கணும் அவளை. எப்படி இருக்கா ஒல்லியா? சாப்பிட மாட்டாங்க. பிரியாணியே போட்டால் கூட அந்த அம்மா சாப்பிட மாட்டாங்க. வெறும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க தோசை சப்பாத்தி எல்லாம் சுட சுட இருக்கணும், ஆறி இருக்கக்கூடாது. அதுவும் ஊட்டினா சாப்பிடுவாங்க. எலி எலி மூஞ்செலி மாதிரியே இருக்கு. மூஞ்செலி ஓய் கொம்பு பார், கொம்பு பார். தொடச்சிட்டு இட்டு வா. ஆ ஈட்டுறா தூக்கிட்டு போகிறா. அம்மா கொஞ்சம் எழுந்துக்கங்க, அவள் ஈட்ரு போடணுமா? ஏன் தூங்கணுமா? அவங்களுக்கு கோபம் வருது, அவங்க தூங்கணுமா? ஈட்டுறான் போடுங்க. எல்லாம் தெரியும். நான் போடுறேன்.
அதே மாட்ட குறி வாய் பார்க்கணுமே, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பல்லு காமிப்பா, கடிக்க மாட்டா. ஆனால் அந்த சூடு அந்த சவுண்டு பிடிக்காது. அவங்க கிட்ட குறி இல்லைன்னா போட முடியாது. ஒய் ஒய் அண்ணாண்ட கட் பண்ணி விட்ட மாதிரி வாயாண்டே கட் பண்ணி விட்டுருக்கலாம். உட்கார்றா, என்னதான் உட்காரு. அம்மாவை போட சொல்கிறீ ஹீட்ரு, அப்படியே பின்னாடி போட்டுன்னே இருக்கட்டும். ஏன் பொம்மை பென்னி பொம்மை இன்னும் காஞ்சி ஹீட்ரு போட்டால் தான் அழகாக இருப்பா. இவளுக்கு கண்ணு கூட தெரியாது, ஃபுல்லாக முடி க்ளோஸாக இருக்கும். நாங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருக்கோம். ப்ரீடு வந்து லெசாப்ஸோ, பமோரியன் கிடையாது, லெசாப்ஸோ. குருவி கத்துதுல, அதை பார்க்குறா. நீ அடிமா ஃபஸ்ட்டு. பார்த்து பாப்பா, கையாண்ட வச்சிருக்கா. No. Hey. Hey. சூடாதான் வருது நல்லா. ஏதோ அமைதியாக இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக குளிச்சுட்டு வாரி விட்டாச்சு. இன்னும் காயணும்ல, இன்னும் கொஞ்சம். எங்கே அதுதான் ஹீட்ரு போடக்கூடாது. அம்மா இந்த டைமில் மடியில் வச்சுக்காதா இது அவளுக்கு. உள்ள விட்டுறியா? பாருங்க எவ்வளோ முடி, பஞ்சு மாதிரி. உள்ளே விட்டுரு, அவ்வளோதான். அந்த அம்மாவோட முடிஞ்சிடுச்சு, கோட்டா முடிஞ்சிடுச்சு. ஏன் இங்கேயே எங்கே ஓடுறா? வா இங்கே வா பெனி, வா பெனி. அவள்தான் மேலே போய் உருண்டு பெறணும்ல இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பென்னி குளிக்கிறத எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் குளிக்க வைப்போம் நாங்கள்.
குளிக்க வச்சு வெளியே ஃப்ரீயாக விடுவோம். விட்டா அவள் என்ன பண்ணுவாள், இப்போது சேத்துல ஃபுல்லாக புசி மறுபடியும் பரட்டி எடுத்துருவா கீழே. அப்படியே குஷி, அவளுக்கு சந்தோஷம் தான். கீழெல்லாம் ஓவராக பிறல்வா. அதனால் என் பொண்ணு விடலை, மாடிக்கு விட்டாச்சு. மாடியிலையும் இப்போ அட்டகாசம் தான் பண்ணிகிட்ருப்பா. எடுக்கலான்னா இப்போ செம வெயில், மாடிக்கு போக முடியாது அவகிட்ட. இன்னும் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்து கிழிச்சிடுவா. அதனால் சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Yeah.